எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூ இயரோட ஒரு vlog தான். ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், நைட்லேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெளில போகணும். ஸோ அதனால் வந்து ரெடியாக போகிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டான ஒரு மேக்கப் போட போகிறேன். ஸோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என் ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டேன். அதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து வின்டர் சீசன்றதுனால ஸ்கின் எல்லாம் பயங்கர ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்னோடய நிக்ஸ் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ண. ஸோ அதனால் வந்து இது எடுத்துக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன், நிறைய இதுவும் இல்லை. ஸோ எல்லோரும் வந்து எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் வந்து இந்த இயர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொரோனாலாம் வந்து இந்த செகண்ட் வேவ்ஸ் ஆஃப் கொரோனாலாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு நம்ம எல்லோரும் வந்து நார்மல் லைஃப்க்கு வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம். வந்து இந்த மேப்ளின் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் எடுத்து லைட்டாக வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மார்னிங் லைட் மேக்கப் அப்படின்றதுனால நான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கேன். கன்சீலர்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது. ஸோ வந்து இது ஜஸ்ட் ஒரு பேசிக் லைட் மேக்கப் அப்படின்றதுனால லைட்டாக வந்து ஒரு பிங்கிஷ் கலர் ஐஷேடோ மட்டும் என்னோடய ஹைலைட்டில் கொடுத்துக்கிறேன். ரொம்ப மைல்டாக ஜஸ்ட் ஒரு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியட்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ என்னோடய ஹேர் வந்து இன்னும் வந்து வெட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பவுன்ஸியாக தெரியும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட் ஒரு கெட் ரெடி வீடியோ மாதிரி பண்ணுறதுனால நான் அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் குவிக்காக வெளில போகணும் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ ரொம்ப குவிக்காக மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக. அண்ட் வந்து என்னால் இப்போ வந்து கேமராலாம் செட் பண்ணி ஆள் வச்சுலாம் எடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து என்னால் இன்னொரு மிரர் வச்சுலாம் மேக்கப் பண்ண டைம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து எடுத்துகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து இந்த நைக்காவோட மொனாலிசா ஷேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்படியும் மாஸ்க் போட போகிறோம். ஸோ வந்து இது எப்படியும் வந்து கொஞ்சம் கலைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக தான் போடுறேன். இது ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு காஜல். ஸோ இது வந்து ப்ளூ கலர் காஜல். ஸோ நான் இப்போ வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட போகிறதுனால இது நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து இது போடுறேன். ஐலைனர்லாம் எதுவும் போடல, ஜஸ்ட்டு வந்து காஜல் மட்டும் போடலாம் அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபவுண்டேஷன் பவுடர், ஒரு காஜல், என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட லுக் இருக்க போகுது இன்றைக்கி. நான் வந்து டே ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு வெளியில் இருப்பேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த லுக் போதுமாக இருக்குது. நான் இப்போ குவிக்காக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரில. ஸோ போக போக தான் தெரியும். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடுவில்? ஹலோ பாஸ்.
இப்போ நான் வீட்டுக்கு வந்து 1.5 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ 5:30 கிட்ட வந்தேன். இப்போ டைம் வந்து 7 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு தெரியல. நியூ இயர் வந்து இது பிரியாணி சாப்பிட்டதோடு முடிஞ்சிருமா, இல்லை வேறு ஏதாவது பிளான் இருக்கா நைட்டுக்கு அப்படின்றது வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து 9 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக எந்திரிச்சிட்டு, ஆனால் நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு தான் போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப ஒரு கோயிலுக்கு போனோம். திரும்ப வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப டின்னருக்கு வெளில போனோம். ஸோ இது வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ஹோட்டல் விலாக் மாதிரி ஆன மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் பண்ணது ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து காலையில் போட்ட மேக்கப் இன்னும் எதுவுமே ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து என்னோடய ஃபேஸில் இருக்கிற மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து ஊருக்கு வரும்போது மேக்கப் ரிமூவர் எதுவும் எடுத்துகிட்டு வராததுனால நான் வந்து என்னோடய மாமா டோனர் போட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை லைட்டாக வந்து வைப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து டோனர் போடலான் இருக்கேன். ஓகே, என்னோடய ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நமக்கு பேக்ரவுண்டில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பெட்லெல்லாம் படுத்து உருண்டுட்டு, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப டோனர் போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் வந்து திரும்ப டோனர் போட்டுட்ருக்கேன். என்னெல்லாம் நான் வந்து இந்த வாடியோட லிப்பம் போட்டுக்கிறேன். ஸோ நைட் ஆகிட்டுன்றதுனால நான் அப்படியே ஸ்கின் கேர் மாதிரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் இந்த லிப்பம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் நேற்றுக்கு நைட்லேருந்து அப்புறம் நைட்டு கேக் கட் பண்ணது, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வெளில போனது, கோயிலுக்கு போனது, அதெல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து டே இன் மை விலாக் அப்படின்ற மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இயரோட மெயின் ரெசல்யூஷனாக என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு எய்மோட. ஸோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே அதுக்கு தேவை. ஸோ என்னை வந்து என்னோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.